சில சமயம் நீங்கள் பேசவே வேணாம். அது ஒரு இடம் இருக்குது, அதில் பெரிய அற்புதம் நடக்கும். பேசவே வேணாம், அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். 6 நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாதுனாரு? பேசக்கூடாதுன்றார். அது ரொம்ப கஷ்டம் இல்லை? 7வது நாள் அலங்கை இடிஞ்சதுக்கு காரணம் ஆர்ப்பரித்தார்கள். அதில் அலங்கை இடியல. 6 நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் வந்த பாருங்க. ஒவ்வொரு நாள் அலங்கை வீக் ஆகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு விரோதமான அலங்கம் வீக் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு விரோதமான பிசாசின் எண்ணம், பிசாசின் எந்த விதமான உபாய தந்திரங்களை நீங்கள் அமைதியாக இருக்க 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 அது அஸ்திவாரம் வீக் ஆகிட்டே இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாதுன்ட்டாரு. நடக்கிற காரியமா? செஞ்சாங்களே, இல்லாட்டி விழுந்திருக்காது. கரெக்ட் தானே? ஆமாம். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அந்த சீரியாவின் ராஜா சனகரிப் எருசலேம் பட்டணத்தை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டான். மறுபடியும் ராப்சாக்கை அனுப்புகிறான். ராப்சாக்கை அனுப்பிச்சா அது முழுசாக ஒப்ப சொல்லலை. அப்போ ராஜா 3 காரியத்தை சொன்னார் மக்களுக்கு. அதில் ஒரு காரியம் பதில் சொல்லாத மௌனமாறு. ராஜா ராஜா பதில் சொன்னாரா? ஏப்பா, உன்னை இவ்வளவா குற்றம் சாட்டுகிறாங்களே, நீ வாயை திறக்கிறது இல்லையா? மௌனம். உங்கள் மௌனத்தில் அவ்வளவு பவர் இருக்குங்க. வாயை திறவாது இருந்தால் மூடனும் நானே ஆயிடுவான். யாருக்கோ சொல்றார், ரொம்ப இந்த உல கொதிக்கிற மாதிரி வாய் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கு. கர்த்தர் நாவையும் வாயும் தொடுவாரா? வீட்டிலையும் சரி வெளியும் சரி பரலோகத்தில் தேவன் இருக்கிறார், நீ பூமியிலே வாசமாய் இருக்கிறாய். உன் வாயின் வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். லவ 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 லவன்னு பேசி உன் நாவையும் போய் உன் பலனும் போய். ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த்தை சொல்றேன். 6 நாள் மௌனம் மௌனம். ஒருத்தனுக்கு துடிக்கிறான், என்னமோ சொல்லணும் போல. பிசாசு உள்ள இருந்தவங்களை பேச வைப்பாங்க. ஹலோ, பேசாத, பிசாசின் வார்த்தையை பேசாத, அவிசுவாச வார்த்தையை பேசாத. உன் வாயின் மொழியினாலே சிக்குண்டு போகாதபடி 6 நாளும் பேசல. 7வது நாள் ஆர்ப்பரித்தார்கள், அலங்கம் இடிந்து விழுந்தது. இந்த பாதத்தில் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எந்த அலங்கமும் தரைமட்டமாகிறதை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்.